ஹாய், ஐ எம் அருள்லிங்கம். நிழல் போல் வரும் நிஜ உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள். நன்றி. இந்த செடி பாருங்க, மூலத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த இலையை மட்டும் பறித்து பாருங்க, இலையை பாருங்க. இது நிறைய அபூர்வமான ஒரு செடி மாதிரி ஆகிப்போச்சு. மூலத்துக்கு இன்னொன்றுக்கும் சாப்பிடுவாங்க, எதுக்குன்னு தெரியல. மூலத்துக்கு இதை பறித்து எடுத்துன்னு போய் நல்லெண்ணெய் போட்டு, நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, அதில் 2 பல்லு வெங்காயம், 2 பல்லு சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு உரித்து போட்டு தட்டி நல்லா வதக்கி, அதில் இதையும் போட்டு வதக்கி அப்படியே கீரை மாதிரி, முருங்கைக்கீரை மாதிரி பெரட்டி சாப்பிடுவாங்க. ஆனால் இது அவ்வளவும் நல்லது மூலத்துக்கு. கண்டினியூவாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தால் அப்படியே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருக்குது. இதை பாருங்கள், புலாப்பழம் செடி. பலாப்பழம் கிடையாது, புலாப்பழம் செடி. இதில் அப்படியே வரியாக ஒவ்வொரு முள்ளுக்கும் அப்படியே லைனாக இருக்குது, வரியாக இருக்குது அப்படியே பழம். அது இன்னொரு முறை பழம் வைக்கும்போது நம்ம பார்க்கலாம். அப்படியே வாங்க, இங்கே கிணறு தோண்டியிருக்காங்க. கிணறெல்லாம் அந்த காலத்தில் சுற்றியும் பள்ளம் எடுத்து ஒரு திட்டமான ஒரு அந்த மண் அந்த செவுத்தை தாங்குற வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. அது வரைக்கும் சுவர் சுற்றியும் கட்டணும். அதுக்காக அந்த மண்ணை நோண்டிக்கிட்டு போயிட்டு அந்த தாங்குற அளவுக்கு வந்துச்சுனாக்கா சுவத்தை அந்த மண் தாங்குமா, கீழே இருக்கிற மண் தாங்குனாக்கா அதோட விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு கிணறு நோண்டுவாங்க. அது எதுக்கு தோண்டுவாங்கன்னா, அந்த செவுறு வரைக்கும் தான், அந்த கீழே வரி சொல்கிறோம்ல, அது வரைக்கும் தான் அந்த செவுத்தை கட்டுவாங்க. அது கீழே கட்ட மாட்டாங்க. இப்போ காங்கிரீட் உலகமாக மாறிடுச்சு. அந்த கட்டுறதுக்கெல்லாம் கல் நிறைய எடுத்துக்கிட்டு வரணும், கட்டமாக அழகாக செதுக்கணும். அப்புறம் கலவை கலந்து ஒவ்வொரு கல்லாக அடிக்கின்னு போய் ஒரு கல் இன்னொரு கல்லில் ஒழுங்காக படிகிற மாரி அப்படி பெறலக்கூடாது. 2 வரி கல் வந்துச்சுனாக்கா அதில் ஒரு கல் நீட்டாக அந்த சுவத்துலேருந்து அந்த செவத்துக்குள்ளே கொஞ்சம் தள்ளி போகிற மாரி ஒரு 3 அடி 2 அடி இருக்கிற மாரி கல் வைப்பாங்க. வச்சு அது வைப்பாங்க. சுவர் சரியக்கூடாது. கல்லால் சுவர் எதுக்கு கட்டுவாங்கன்னா, மழை நாளிலையோ வெய்ய நாளிலையோ தண்ணி அதிகமாக ஊற்று இறங்கணுன்றதுக்காக கட்டுவாங்க. அதுபோல் இப்போ கான்கிரீட்டுன்னு போட்டு கட்டிடுறாங்க. கான்கிரீட்டில் தண்ணி செவுத்துக்குள்ளேருந்து சுரக்காது. செவுத்து ஓரமாகவே மண் உள்ள இறங்கி கீழே இறங்கி அப்புறம் இப்படி மேலே ஏறும். ஏனியில் ஏறுற மாரி ஏறணும் தண்ணி. வாங்க பார்க்கலாம்.